தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவியை இன்று பிற்பகல் 1 மணிக்கு சந்திக்கிறார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவியை இன்று பிற்பகல் 1 மணிக்கு சந்திக்கிறார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். இந்த சந்திப்பு தொடர்பான மேலும் விவரங்கள். தமிழக வெற்றி கழகம் சார்பில் தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவியை இன்று பிற்பகல் 1 மணி அளவில் சந்திப்பதற்கு நேரம் கேட்கப்பட்டிருக்கின்றது. இந்த சந்திப்பின் பொழுது அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு நேர்ந்திருக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமை சம்பவம் மட்டுமல்லாமல் கடந்த சில நாட்களாக தமிழகத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு சார்ந்த பல்வேறு சம்பவங்களை பட்டியலிட்டு ஆளுநர் சட்டம் ஒழுங்கு குறித்து தமிழ்நாடு அரசினுடைய செயல்பாடு குறித்த ஆய்வை மேற்கொள்ள வேண்டும் என்று தாவேகா தலைவர் விஜய் தரப்பில் அந்த கோரிக்கை மனு வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த கோரிக்கையினை பொறுத்தவரை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் தனது அரசியல் பயணம் தொடங்கிய பிறகு முதன்முறையாக ஆளுநர் மாளிகைக்கு வருகிறது. ஆளுநரை சந்தித்து கோரிக்கை மனுவினை வழங்குகின்றார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி தொடர்பான அந்த வழக்கின் விசாரணை எவ்வாறு இருக்கின்றது என்பது குறித்து ஆளுநரிடம் வேந்தர் என்ற முறையிலும் அவர் முறையிட இருக்கின்றார். அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராக ஆளுநர் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சட்டம் ஒழுங்கு சார்ந்து நடைபெற்றிருக்கக்கூடிய சம்பவங்களை மட்டுமல்லாமல் குற்றவாளியாக தற்போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஞானசேகரனுக்கு பின்புலமாக இருக்கக்கூடிய அரசியல் பின்னணி என்ன என்பது குறித்தும் ஆளுநரிடம் இந்த முறையீட்டு மனு வழங்கப்படும் பொழுது விஜய் வலியுறுத்துவார் என்ற தகவலை தமிழக வெற்றி கழகம் சார்பில் தெரிவித்திருக்கின்றார்கள். குறிப்பாக கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஞானசேகரன் என்ற ஒரு தனிநபர் மட்டும்தான் இந்த குற்றத்தில் சம்பந்தப்பட்டவரா அல்லது அவருக்கு பின்னணியில் யாரேனும் இருக்கின்றார்களா என்பது தமிழக அரசியல் களத்தில் பெரிய பேசுபொருளாக இருக்கின்றது. பல்வேறு அரசியல் கட்சிகளும் ஞானசேகரனுக்கு பின்னால் குறைந்தபட்சம் ஒருவராவது இருக்கக்கூடும் அரசியல் பின்புலம் கொண்ட நபர் என்பதை வலியுறுத்தி வருகின்றார்கள், போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். இந்த நிலையில் தான் தமிழக வெற்றி கழகம் தரப்பிலும் அதுபோன்ற ஒரு கோரிக்கை இடம்பெறும் என்ற தகவலை தெரிவித்திருக்கின்றார்கள். 1 மணி அளவில் இந்த சந்திப்பு நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதையும் தமிழக வெற்றி கழகம் மற்றும் ஆளுநர் மாளிகை தரப்பில் கூறியிருக்கின்றார்கள். ஆளுநர் ஆர்.என். ரவியை சந்திக்கும் பொழுது இந்த கோரிக்கை மனுவினை வழங்கக்கூடிய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அண்ணா பல்கலைக்கழக விஷயம் மட்டுமல்லாமல் சட்டம் ஒழுங்கு சார்ந்த பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக ஆளுநரிடம் முறையிட இருக்கின்றார். ஏற்கனவே தன்னுடைய அறிக்கைகள் மூலமாக சமூக வலைதள பதிவுகள் மூலமாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பல்வேறு கருத்துக்களை கடந்த 3 மாதங்களாக பதிவு செய்து வந்திருக்கின்றார். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசுக்கு எதிராக நேரடி விமர்சனத்தை முன்வைக்கக்கூடிய அரசியல் தலைவராக தற்பொழுது தமிழக வெற்றி கழக தலைவர் இருக்கின்றார். எனவே இந்த கோரிக்கை மனு வழங்கப்படும் பொழுது சட்டம் ஒழுங்கு சார்ந்த பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக ஆளுநரை சந்தித்து தாவேகா தலைவர் விஜய் வலியுறுத்த உள்ளார் என்ற தகவலை தெரிவித்திருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக ஆளுநரை பொறுத்தவரை எப்பொழுதுமே ஒரு மாநிலத்தினுடைய ஆளுநர் என்பவர் நேரடியாக அந்த மாநிலத்தின் நிலவரம் தொடர்பாக சட்டம் ஒழுங்கு தொடர்பாக உள்துறை அமைச்சகத்திற்கு தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாதமும் தங்களுடைய அந்த கருத்துக்களை அனுப்பி வைப்பார்கள். அதுபோன்று தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு எந்த அளவு சீர்குலைந்திருக்கின்றது என்பதை தன்னுடைய குற்றச்சாட்டுகள் ஏற்கனவே அவர் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருப்பதாக கூறி வரக்கூடிய நிலையில் அது தொடர்பான விஷயங்களும் அந்த கோரிக்கை மனுவில் இடம்பெற இருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் இந்த சந்திப்பின் பொழுது விஜய் ஒரு முக்கியமான விஷயத்தை முன்னிறுத்துவார் என்று சொல்லியிருக்கின்றார்கள். சட்டம் ஒழுங்கு சார்ந்தது மட்டுமல்லாமல் சட்டம் ஒழுங்கு குற்றங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் அரசியல் பின்னணியோடு இருக்கின்றார்கள். ஒரு சில அரசியல் கட்சிகளின் பின்புலத்தில் இருப்பதன் காரணமாக காவல்துறையினரால் முழுமையான அளவில் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடிவதில்லை. குற்றங்களில் சம்பந்தப்பட்டவர்கள் முழு அளவில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அனைவரும் கைது செய்யப்படுவதில்லை என்பதையும் தன்னுடைய குற்றச்சாட்டாக ஆளுநரிடம் முறையிடுவார் என்று தாவேகா தரப்பில் தெரிவித்திருக்கின்றார்கள். அரசியல் பின்புலம் கொண்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுவது இல்லை என்பதன் காரணமாகவே தமிழ்நாட்டில் குற்றச்சம்பவங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கின்றது என்பதை அவர் வலியுறுத்தக்கூடிய வகையில் இந்த சந்திப்பு இருக்கும் என்பதையும் தெரிவித்துள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்க நன்றி ராஜகுமரன்.